வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமையல் குறிப்பில் சப்பாத்திக்கு சப்ஜி செய்ய போகிறோம். ஆலு டொமேட்டோ தால். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். வணக்கம், திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சப்ஜி பண்ண போகிறோம். ஆலு டொமேட்டோ தால். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது முதல்ல தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் மசாலா பொருட்கள். அதாவது கிராம்பு, பட்டை, ஒரு சின்ன இந்த மராத்தி முக்கில் ஒரு சின்ன பீஸு, இந்த கல்பாசியில் ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் தூள், சோம்பு, ஜாதி பத்திரியில் கொஞ்சம், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முதல்ல இது வதக்கி அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுங்கிறத விட இதை வதக்கி அரைக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுறேன். போட்டு அடுத்தது ஒன்று ஒன்றா போடுறேன். மசாலா பொருட்கள் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில். அதில் ஒரு 3/4 இதில் போட்டுறேன். அதாவது ஒரு 3/4 கப் வெங்காயத்தை இதில் வதக்குறேன். அது வதங்கட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன். போட்டு இதோடைய வதக்கிடலாம். வெங்காயத்தை வதங்கிடுச்சு. அடுத்தது 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாய் இதோட போட்டு வதக்கிடலாம். ஒரு கிளறிட்டு தக்காளி, ஒரு கப் அளவு தக்காளி. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். போதும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையானதையும் இதிலே போட்டுடலாம். கல்லுப்பு, தனி மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டால் சேர்ந்தே வதங்கட்டும் மசாலா. அதோட ஒரு 10-12 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுடலாம். நல்லா தக்காளி குழைய வதங்கினோடனே அடுப்பை அணைச்சிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறேன். இது வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ அடுப்பை அணைச்சி வச்சிட்றேன், ஆறட்டும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். வதக்கின வெங்காயம், தக்காளி, காரம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வானலியை வச்சு வெண்ணெய் ஊற்றிருக்கு. வெண்ணெயை போட்டிருக்கேன். ஒரு பட்டர் ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் உருகட்டும். உருகினோடனே தாளிச்சிடலாம். பட்டர் உருகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகம், பிரிஞ்சி இலை, சோம்பு, இது 4 வச்சுருக்கிறேன். இது 4ஐயும் போட்டுடலாம். இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது அரிஞ்சு வச்ச வெங்காயத்தில் இதை போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். நல்லா காஞ்ச எண்ணெய்ங்கிறதுனால நல்லா சீக்கிரமே வதங்கிடும். இந்த அரைச்சி வச்ச மசாலா அதில் ஊற்றிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கணும் இல்லையா? அதுலேயே உப்பு, காரம் போட்டோம். ஸோ அதையும் அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வைக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மற்றது சேர்க்கலாம். இந்த அரைச்ச மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஏற்கனவே பாசிப்பருப்பு ஒரு அரை கப் நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றிடுறேன். நல்லா குழைவாக கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுற போகிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பச்சை கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுடலாம். பச்சை கொத்தமல்லி இன்னும் கூட இருந்தாலும் நல்லா சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இங்கே நாங்கள் பால் காய்ச்சறப்போ பால் ஏடு நல்லா படியும். இங்கே
அந்த பால் ஏடு வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துட்டா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம தனியாக க்ரீம் வாங்கி சேர்க்கணுங்கிறது இல்லை, இந்த பால் ஏடை வந்து இதில் எல்லாம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு நல்லா இந்த எல்லாம் கலந்து பிளெண்ட் ஆகி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். மூடி வச்சிடறேன். நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் பிளெண்ட் ஆகி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து பரிமாற வேண்டியது தான். சப்பாத்திக்கு நல்ல ஒரு பொருத்தமான ஆலு டொமேட்டோ தால் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மைல்டு ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்து பாருங்கள். இது செய்து பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை வந்து இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.